இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிற ஒரு ஓனராகவும் ப்ளஸ் ஃபார்மர் கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்திருக்காரு. ஓகே, ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவரை. ஸோ அதனால தான் மெயினாக நம்ம இதை பேசுகிறோம். ஓகே, ஸோ அது இல்லாமல் ஓனர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இந்தியா சிமெண்ட்ஸ். ஓகே, அண்ட் இவர் தான் யார், ஸோ நம்ம தலை டோனியோட டீம், ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸை இவர் தான் ஓன் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ மேபி உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம், ஓகேவா, சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி லெஃப்ட் ஆகிறாரு. ஓகேவா, லெஃப்ட் ஆகிறாரு அண்ட் சீனிவாசன் கம்பெனியை விற்கிறாரு. என்ன, ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் ரீசெண்டாக கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இவர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓனரும் கூட. ஓகேவா, ஸோ இவருடைய கரியர், ஓகே, கார்ப்பரேட் கரியர் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எங்கள் வைஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக 1989 பதவி ஏற்கிறார். ஸோ பேசிக்காக அதுக்கு முன்னாடி அவர் அப்ராடில் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அவள் அப்பா இறந்துட்டதுனால அவள் அந்த அப்ராடு படிப்பை நிறுத்தி